கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். தொழில் ஸ்தானாதிபதி குரு பயிற்சி காலகட்டத்தில் ஆட்சி நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குதுன்னா தயவு செய்து சொல்கிறேன், இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இல்லை. ஏற்கனவே அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிங்க. போதும் போதுன்ற அளவுக்கு சங்கடங்கள் அனுபவிச்சிங்க. உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயச்செலவு தான் நடந்ததே தவிர சுபச்செலவு நடந்த மாதிரி தெரியல. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ தான் ஒரு 15 நாளாக 20 நாளாக கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சொல்கிறேனுங்க, வளர்ச்சின்ற பாதையில் ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நடக்க மாட்டீங்க, ஓடுவீங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. பட்டம் பார்த்து நம்ம பயிர் செய்யணும் இல்லையா? நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்க முடியாது பாருங்க. அப்படி விதைச்சா விதை என்னவோ விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் உங்கள் ராசியில் உச்ச நிலையில் வராரு. புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆதிசேஷன தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சியுடைய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு குரு பகவான் பார்க்க போகிறார். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான சிறப்பான நேரம் தானுங்க. 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, கேட்காத ஜோசியம் கிடையாது. இந்த மாதத்தில் உருவாயிடும், அடுத்த மாதத்தில் உருவாயிடும், அடுத்த வருடத்தில் உருவாயிடும். இது வரைக்கும் நாள் தான் போயிருக்குதே தவிர நல்லது நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் புத்திர செல்வம் உருவாகும். பூர்வீக சொத்து பத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் பூர்வீகத்திலிருந்து சாதிச்சதா சரித்திரமெல்லாம் கிடையாது. ஏதோ 1-2 ஒருத்தர் 2 பேர் நீங்கள் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் சாதிச்சிருந்துருக்கலாம். ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியே போனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருந்திருக்கும், வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த நேரத்திலேயாவது நீங்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. அதுவும் அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வெளியே போய் சாதித்தவங்க தான் அதிகம். கையங்காலோடு வெளியே வந்தனுங்க, இன்றைக்கி 4 காசு பணம் சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை நீங்கள் போகுது, பூர்வீக சொத்து பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்த போகுது, நீங்கள் பூர்வீகத்திலேருந்து வெளியே போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுதில் மாற்று கருத்து இல்லை. இதே கடகராசியில் பிறந்தவங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, பெண்ணாக ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், என்ன திருமணம் பண்ணிட்டு போனால் மாமியாருக்கு நேர காலங்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, மாமியாருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கடகராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். இதனால் தீராத அந்த பகை தீரப்போகுது.
சேரவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி சேர போகிறாங்க. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது. குரு பகவானுடைய பயிற்சி காலத்தில் இந்த பிரபஞ்சம் மாற்று கருத்து இல்லை. சன்னியாசியான இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பிரம்மச்சாரியை தான் சன்னியாசின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, சம்சாரி ஆயிட்டேனுங்க. பிரம்மச்சாரியாக இருக்கும்போது இருந்த நிம்மதி சந்தோஷம் சம்சாரி ஆனதுக்கப்புறம் இல்லை சாமி, அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி சாதித்தவங்களை விட கல்யாணத்துக்கு அப்புறம் சாதித்தவங்க தான் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி சாதிக்கலையா, இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி திருமணத்துக்கு அப்புறம்தான் திருப்பம். இந்த நேர காலங்கள் உங்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி உருவாக்க போகுது. மதுப்பும் மறுவாதியும் தேடி வரப்போகுது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்னுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா தனகாரகனே உங்கள் ராசிக்கு வந்துட்டாருங்க. தனகாரகனே உங்கள் ராசிக்கு வந்துட்டார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. சுய தொழில் செய்வீங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவீங்க, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கிறேன். சொன்ன பலன் நடந்தது நடக்கலைன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதன்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்னது நடந்தது நடக்கலைன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 7வது பாவகத்தையும் பார்க்கிறார். இது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நேரம். இந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கிறாரு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுக்குறாரு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இதனால் மன வாழ்க்கையில் 100% நிம்மதி, மாற்று கருத்து இல்லை. கலைத்துறையில் நிறைய பேர் சாதிக்க போகிறீங்க இந்த நேரத்தில். கடகராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, ஆன்மீக துறையில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரப்போகுதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். தயவு செய்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அங்கே சரியாக வெள்ளிக்கிழமை நாளில் குரு பகவானுடைய வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுடைய நாளில் போயிட்டு வந்துடுங்க. வியாழக்கிழமை அதுவுமா உங்களுடைய குலதெய்வம் கோவில். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் குலதெய்வம் கோவில் விசேஷமாக இருக்கும், செவ்வாய்க்கிழமை தான் விசேஷமாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்புறம். வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய குருவாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்க குரு பயிற்சி காலகட்டத்தில், குரு பயிற்சி அன்னைக்கே தயவு செய்து உங்கள் பக்கத்தில் தர்ஷாமூர்த்தி கோவில் இருந்தால், குரு பகவானுடைய கோவில் இருந்தால் அபிஷேகம் கொடுங்க. அல்லது தனிச்சு இல்லைங்க, நவகிரக கோவிலில் தானுங்க குரு பகவான் இருக்கிறாருன்னா அபிஷேகம் கொடுங்க, தப்பில்லை. கடகராசியில் பிறந்தவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும், ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சரியாக இந்த குரு பயிற்சி நாளில் அபிஷேகம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை மாற்று கருத்து இல்லை. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இது மனுஷன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, மேலுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா? சந்தர்ப்பம் தானே நம்ம கேட்குறோம். நம்ம கையை பிடிச்சி யாரும் கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. சந்தர்ப்பம்னு இருந்தால் நமக்கு போதுமானது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இந்த பலன் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. இந்த நேரத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய கிரக நிலைகள், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வர முடியலைன்னா உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க. எப்படி 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 இருக்குது உங்களுடைய கிரக அமைப்புகள்ன்றது நான் கணக்கு போட்டு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.